Hello everyone, come, you're always welcome. Episode 8 of EMI Electromagnetic Induction. So EMI உடைய full video series போட்டுட்டு இருக்கோம். Already 7 episode முடிஞ்சிருக்கு. This is the episode number 8. So இந்த episode number 8ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி previous episodesல படிச்ச சில கண்டென்ட்ல இருந்து நம்ம numerical problems போட போறோம். So episode 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எபிசோட் 8 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக எபிசோட் 8குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பழைய எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக புரியும். நீங்கள் இமெயில் லெசன் படிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டான லெக்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. எபிசோட் 1 நம்ம சேனல்ல இருக்க பாருங்கள். எபிசோட் 1லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா எபிசோட் 8 வரைக்கும் லைனாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரப்போ இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நம்ம படித்த ஃபார்முலாலாம் திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos தீட்டா. சரிங்களாமா? ஸோ தீட்டாவும் போடலாம், இல்லைனா ஒமேகா டியும் போடலாம். BA cos ஒமேகா டி. பின்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்றது ஏரியா வெக்டார். தீட்டா அப்படின்றது இட் இஸ் தி ஆங்கிள். தீட்டா ஆர் ஒமேகா டி is the angle between the B vector and area vector A vector. This is the first one, flux. Number 2, Faraday's law. So Faraday's law நம்ம படிச்சிருக்கோம். That is E is directly proportional to d phi by dt. Faraday's law E is directly proportional to d phi by dt. Lenz law நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Lenz law படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன் வரும் to show the opposing nature of EMF. What does this E stands for? It stands for the EMF. And what is this phi? Phi stands for the magnetic flux. And E is equal to minus d phi by dt. Negative sign shows the opposing nature of the EMF. இந்த EMF உடைய opposing nature இந்த negative sign symbolify பண்ணுது. So flux ஓட formula as I told you, it is BA cos theta or BA cos omega t. Faraday's law, E is directly proportional to d phi by dt. E is equal to negative d phi by dt. Actually இதெல்லாம் நம்ம episode 1ல சம கிளியரா தரோவா டீடைல்டா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம படிச்சது இந்த அதர் ஃபார்முலா வேற என்ன நம்ம படிச்சிருக்கோம். ரீசெண்டாக நம்ம ரொட்டேட்டிங் ராட் டைப் ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ரொட்டேட்டிங் ராட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம E is equal to B omega L square by 2 அப்படின்ற EMF derive பண்ணியிருக்கோம். ஸோ we have also derived the concept of motional EMF. Motional EMF ஓட ஃபார்முலா E is equal to BLV. ஸோ மோஷனல் EMF நம்ம derive பண்ணியிருக்கோம். E ஓட ஃபார்முலா E is equal to BLV. and then plate removal problems பார்த்தோம். plate removal problemsல சார்ஜுக்கு del phi by R for resistance அப்படின்னும், heat generatedக்கு del phi square by RT அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு derive பண்ணி கொடுத்துருக்கேன். this capital R stands for resistance and இங்கேயும் resistance தான், small t for time, and phi is of course the flux. சரிங்களாமா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நல்லா செம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி படிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எத்தனை ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு PDF சால்வ் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கே தெரியும். ஐ திங்க் எபிசோட் நம்பர் 3ல அந்த PDF ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் சார் முடிச்சிருக்கேன். ஸோ எபிசோட் 3ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்? கொஸ்டின் நம்பர் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கொஸ்டின் நம்பர் 7 and it reaches a conductor of length 5 centimeters. So the meter convert பண்ணிக்கலாம். So length is equal to 5 into 10 power minus 2 meters. It is moved parallel to itself with a speed of 2 meter per second perpendicular to a magnetic field of 10 power minus 3 Weber per meter square or Tesla. So நம்மளுக்கு லென்த்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 into 10 power minus 2 meters சொல்லிட்டு, வெலாசிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 meter per second, அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 power minus 3 Weber per meter square. அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் EMF? இன்டியூஸ்ட் EMF எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆகுது. அரே இட் இஸ் மூவிங்ரா.
ஓகே ஸோ இது மூவ் ஆகுதா ஸோ இது மூவ் ஆகுறதுனால இட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் சொல்லுங்க வாய் தெரிஞ்சு சொல்லுங்க motional EMF. It's the concept of motional EMF. So motional EMF பத்தி சார் previous episodes நல்லா டீடைல்டாவே சொல்லி கொடுத்துருக்கேன். motional EMF. So motional EMF ஓட ஃபார்முலா என்னது? motional EMF E is equal to BLV. So E is equal to B இது வரைக்கும் பாருங்க 10 power minus 3 into length ஒரு 5 into 10 power minus 2 into velocity ஒரு 2 that is equal to இது 10 power minus 3 5 2s are ஒரு 10 அப்புறம் ஒரு 10 power minus 2 வரை இருக்கு. So இதெல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா you will be getting 10 power minus 4 volts. So the value of the EMF induced, which is the motional EMF, is 10 power minus 4 volt, 10 power minus 4. This 1 into 10 power minus 4, and 2 into 10 power minus 4. So other options are wrong. The correct answer to this question is answer option C. So answer option C the correct answer. Moving on to the next question. So you seen right. So moving on to the next question, question number 8, and it reads as a copper rod of length L is rotated about the end perpendicular. It is rotated about the end. One end la rotate பண்றாங்க perpendicular to a uniform magnetic field B with a constant angular velocity omega. So நம்ம ஆல்ரெடி இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ரிசல்ட். இந்த மாதிரி டைரக்ட் ரிசல்ட் பேட் கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் 2 விஷயம் பண்ணீங்கன்னா பயங்கரமாக டைம் வேஸ்ட் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஃபுல்லாக டிரைவ் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியணும், யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் இட். ரொம்ப டிரைவ் பண்ணி பார்த்துருக்கலாம், டைம் இருக்காது, டைம் வேஸ்ட் ஆகும். அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இன்விஜிலேட்டரே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். டைம் ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஆகாது, எல்லாமே மறந்து போயிடும். ஞாபகம் வரதுக்கு இந்த படித்ததெல்லாம் மறந்து போயிடும் நம்மளுக்கு. ஓகே, அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கம்மிங் பேக், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராட் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். ராடு லென்த் பார்த்தீங்கன்னா வந்து எல். ஸோ ராட் 1 எண்ணில் இப்படி ரொட்டேட் ஆகுது. the angular speed of omega, right? So நம்மளுக்கு லீனியர்லி மூவிங் ராட். ஓகே, நான் குயிக்காக டிரைவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பண்ணியிருக்கோம். லீனியர்லி மூவிங் ராடுக்கு நம்மளுக்கு பிஎல்வின்னு இருக்கும். ஸோ இப்போ ராட் ரொட்டேட் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொட்டேட் ஆகுதுன்றதுனால வி கேன் பி ரிட்டன் அஸ் ஆர் ஒமேகா. ஃபார் த ஹோல் ரேடியஸ் இட் இஸ் ஆர். நம்ம ஒரு சின்ன லென்த் அதாவது டிஎக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வியோட வேல்யூ வந்து வி வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஒமேகா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ நம்ம ஸ்மால் இஎம்எஃப் எடுத்துக்கலாம். டிஇ இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கட்டும் கான்ஸ்டன்ட், லென்த் ஸ்மால் லென்த் டிஎக்ஸ் எடுத்திருக்கோம். வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்திருக்கனால எக்ஸ் ஒமேகா. ரைட்? ஸோ அப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு பி ஒமேகா எக்ஸ் டிஎக்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு 2 சைடும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். சார் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஇ இஸ் இ b omega constants. What is integration of x dot dx? x square by 2. Limits கூட நீங்க போட்டுக்கலாம் 0 ல இருந்து l வரைக்கும் for the whole rod. So 0 ல இருந்து l வரைக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த லிமிட்ஸ் இங்க அப்ளை பண்ணலாம் 0 to l. So your final answer would be E is equal to b omega by 2. Okay, upper limit minus lower limit பண்ணிட்டீங்கன்னா l square minus 0 square னு வரும். So that is equal to b omega l square by 2. So answer is b omega l square by 2. இதான் கரெக்டான answer to this question, question number 8. b omega l square by 2. ஆக்சுவலா இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ஃபேக்ட் நான் இப்போ ஃபார்முலாலாம் ரிவைஸ் பண்ணப்போ ரொட்டேட்டிங் ராடுக்கு E is equal to b omega l square by 2 சார் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். So which means இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு டைரக்டாவே தெரியும். Answer to this question is b omega l square divided by 2. Right? b omega l square by 2 is the right answer for question number 8. அடுத்ததாக okay, question number 9. Wow, this is our cartwheel question. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? cartwheel இல்லனா cycle spokes. இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். காட் வீல், மாட்டு வண்டி, அந்த பாட்டு ஞாபகம் இருந்தா
ஒருவன் முதலாளி இதை ஆன்சர் பண்ற புத்திசாலி ஞாபகம் இருக்கா? Come on guys. So wheel is having 10 spokes. Okay, it is having 10 spokes, each of length L meters. It is rotated with a uniform angular velocity omega normal to the magnetic field. The EMF induced between the axle and the rim of the wheel is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டினை கிளியராக சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம். லைக் திஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்? அ டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்போக்ஸ் இருக்குது. லைக் திஸ் ரைட். இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் போட்டுனா 10 கேட்குறாங்களா? ஸோ 10 போட்டு கொடுத்துட்டேன். ஓகே ஓகே 10 ஸ்போக்ஸ் இருக்கட்டும். ஓகே இப்போ 10 ஸ்போக்ஸ் எத்தனை ஸ்போக் இருந்தால் நம்மளுக்கு என்ன? ஓகே அதோட லென்த் பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் லென்த் இஸ் எல். ஓகே இந்த லென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் எல். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி கேசஸ்க்கு the concept of induced EMF E is equal to B omega L square by 2 ன்னு சொல்லிட்டு 10 spokes இருந்தாலும் கூட all these spokes are in what connection? Parallel connection. சரி சொல்லி கொடுத்தனா அதில் வந்து நீங்கள் any one EMF எடுத்துக்கலாம் as the equivalent EMF. So it's very clear. ஏதாச்சும் ஒரே ஒரு இஎம்எஃப் நீங்கள் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பி ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2 இன்டூ 10 ஆர் இன்டூ என் அந்த மாதிரி எதுவுமே போடுவோம்னா நீங்கள் வந்து பி ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2 மட்டும் போட்டால் போதும். பி ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2 எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்டூ என். ஆக்சுவலாக என்ன டிஃபைனே ஆகலை. அண்ட் 10 கூட நீங்கள் இது மாதிரி எதுவுமே போட வேண்டாம். ஒரே ஒரு ராட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே ஆன்சர் தான் வரும். நம்ம கிளியராக ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 9க்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எபிசோட், கொஸ்டின் நம்பர் 10. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா JEE 2017 ஆஃப்லைன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ here we go. இதில் பார்த்தீங்கன்னா in a coil of resistance 100 ohms a current is induced by changing the magnetic flux. Of course magnetic flux change ஆச்சுன்னா according to Faraday's law அங்கே EMF induce ஆகும், அதனால கரண்ட்டும் induce ஆகும். So through it as shown in the figure. Okay, so this is the figure, graph கொடுத்திருக்காங்க. This is current and time graph. So இது IT graph. சரிங்களா? ஒரு கிராஃப் கொடுத்தாலேமா கிராஃப்ல இருந்து ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரம் அ கிராஃப், ஒரு கிராஃப்ல இருந்து நம்மளால ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப்பு. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கோ அந்த குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸ் குவான்டிட்டி டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கோ அந்த குவான்டிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ் குவான்டிட்டி. ஸ்லோப்புன்னு கேட்டாங்கன்னா ஒய் ஆக்சிஸ் குவான்டிட்டி பை எக்ஸ் ஆக்சிஸ் குவான்டிட்டி. அதுவே ஸ்லோப் கேட்கல ஏரியான்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஒய் ஆக்சிஸ் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸ் குவான்டிட்டி மல்டிப்ளை டு த எக்ஸ் ஆக்சிஸ் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸ் குவான்டிட்டி மல்டிப்ளை டு த எக்ஸ் ஆக்சிஸ் குவான்டிட்டி. ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ஆக்சிஸில் கரண்ட் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுறதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஐ இன்டூ டி விச் இஸ் நத்திங் பட் சார்ஜ். ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அதோடைய கிளியர் மீனிங் என்னன்னா யூ ஃபைண்டிங் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து ஐ இன்டூ டி அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ what is the area? What is the area? அது பார்த்தாலே தெரியுது. ஏரியா வந்துட்டோம் நம்ம ஏரியா. ஓகே எஸ், ராஜா ராணியில நடிச்சிருக்காருடா ஆரியா, வந்துட்டான்டா எங்க ஏரியா. எபிசோட் 1ல இருந்து ஏரியா தான். ஓகே ஒரு வாட்டியும் சூரியன்னு சொல்றேன், இந்த வாட்டி ஆரியாவுக்கு மாறிடலாம். ரைட்? ஆனால் எனக்கு சூர்யா தான் ரொம்ப பிடிக்கும், நான் சூர்யா சாரோட ஃபேன். கம்மிங் டு திஸ், இல்லை ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? half into base into height. ஸோ பேஸ் எவ்வளோ பாருங்க, இங்கே 0.5 வரைக்கும் இருக்கு. ஸோ 0.5 into height, இதோ இருக்கு பாருங்க, height வந்து 10. ஸோ நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர் இஸ் 2.5. சார்ஜ் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க, கூலும்ஸ், SI யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும்ஸ். ஸோ 2.5 கூலும்ஸ் உங்களுக்கு கிடைக்குது சார்ஜ். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில்? ஸோ
கிராஃப் கொடுத்திருந்தாங்க. இந்த கிராஃப்ல நம்மளுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருந்தது? இட் வாஸ் an ஐடி கிராஃப். ஸோ ஒரு கிராஃப்ல இருந்து ஒன்று ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் இல்லை ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா 2 குவான்டிட்டியும் டிவைட் பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 2 குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கேஸ்ல நம்ம மல்டிப்ளை பண்ணா பெஸ்டா நம்மளுக்கு ஒரு குவான்டிட்டி கிடைச்சது, which was சார்ஜ். ஸோ சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ∇φ கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு சார்ஜ் தெரியுது ஃப்ரம் த கிராஃப் அண்ட் ∇φ கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. அடடடடா, சூப்பரா இருக்கு கொஸ்டின். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. டு யூஸ் த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி நம்ம பிளேட் ரிமூவல் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பிளேட் ரிமூவல் ப்ராப்ளம்ஸ்ல சார் இது ஆல்ரெடி டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னன்னு டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன்? charge q is equal to del phi by r. அப்ப del phi is equal to charge into resistance. charge நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.5 into resistance இங்க என்ன இருக்கு? 100. that is equal to 250 webers. So change in flux பாத்தீங்கன்னா 250 webers. 250 webers எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா third optionல இருக்கு. Q is equal to del phi by r நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றப்ப கூட நான் பிளேட் ரிமூவல் ப்ராப்ளம்ஸ்ல சார்ஜுக்கு Q is equal to del phi by r, heat generated del phi square by RT லாம் சார் ரிவைஸ் பண்ணிவிட்டேன். அது எப்படி டிரைவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஐ வில் டூ இட் அகெயின் ஃபார் யூ. சரிங்களாமா? சார்ஜோட ஃபார்முலா என்னது? சார்ஜ் பேசிக்கான ஃபார்முலா கரண்ட் இன்டூ டைம். ஓகே, கரண்ட் எப்படி எழுதலாம்? கரண்ட் இஸ் நத்திங் பட் EMF by resistance. Okay, EMF according to Faraday's law is flux by time. Okay, into time by r. In the time வந்து நம்ம cancel ஆயிடும். That is equal to flux or del phi divided by r. Flux or change in flux divided by r. So Q is equal to del phi by r நம்மளுக்கு கிடைச்சிரும். டைரக்டா இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சிட்டீங்கனால ரொம்ப நல்லது. 250 webers. அதாவது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஸ்போக் கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபார் தட் கொஸ்டின். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா தி ரைட் ஆன்சர் வாஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 7ல ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த 4 மாடல் கொஸ்டின்ஸும் நியூமெரிக்கல்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ப்ளீஸ் hit that like button and give us some motivation so that we can do more videos of this type and subscribe to our channel. உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Take care everyone. Meet you in the next episode. It's time to say bye.